வணக்கம். ஓம் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். சித்திரை மாத பரணி நட்சத்திரம் பைரவ பெருமான் வழிபாடு தொடர்பாக குறிப்பீடாதிபதி விளக்கம் அளித்துள்ளார். எதிர்வரும் 28ஆம் தேதி திங்கட்கிழமை சித்திரை பரணி நட்சத்திரம் பைரவ பெருமானை வழிபாடு செய்ய வேண்டிய விரதமாகும். சித்திரை பரணி விரதம் தொடர்பாக இந்து மத குறிப்பீடாதிபதி மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாபஸ்வாச்சாரியார் இவ்வாறு விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வரும் திங்கட்கிழமை 28/4/2025 சித்திரை மாதம் 15ஆம் நாள் சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. அன்றைய தினம் இந்த சித்திரை மாதத்து பரணி நட்சத்திரம். ஒவ்வொரு மாதங்களிலே ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு சிறப்பு. இந்த சித்திரை மாதத்திலே சித்திரை பரணி, அதேபோல் சித்திரை மாதத்து சித்திரை நட்சத்திரம், இவையெல்லாம் இந்த நட்சத்திரங்களுக்கு ஒரு சிறப்பு. இந்த சித்திரை மாதத்திலே இந்த சித்திர பரணி என்கிற பொழுது பல்வேறு பைரவ பெருமானுடைய ஆலயங்களிலே விசேஷமான அபிஷேகங்கள், பூஜைகள், வழிபாடுகள், பொங்கல் வழிபாடுகள் என்பனெல்லாம் சிறப்பாக நடத்தக்கூடியது. பரமனை மதித்திடா பங்கையாசனன் ஒருதலை கிள்ளியே ஒளிந்தவானவன் குருதியும் அகந்தையும் கொண்டு தண்டமும் புரி தரு வடுகனை போற்றி செய்குவாம் என்கின்ற வகையிலே இந்த படைக்கும் தொழில் புரிகின்ற பிரம்மதேவனுக்கு ஒரு சமயம் ஆணவம் வந்ததாம். சிவனுக்கும் 5 தலை, எனக்கும் 5 தலை என்று. அதனாலே சிவன் ஒன்றும் பெரியவன் இல்லை என்று இந்த பிரம்மதேவன் இருமாப்பு கொண்ட பொழுது அந்த பிரம்மதேவனுடைய 5 தலைகளிலே ஒரு தலையை கொய்வதற்காக எடுத்த மூர்த்தம் இந்த பைரவ மூர்த்தம். பரமனை மதித்திடா பங்கையாசனன் ஒரு தலை கிள்ளியே ஒளிந்தவானவன் குருதியும் அகந்தையும் கொண்டு தண்டமும் புரி தரு வடுகனை போற்றி செய்வான் என்ற வகையிலே இந்த ஆணவத்தை, பிரம்மதேவனுடைய ஆணவத்தை அடக்கிய மூர்த்தம் இந்த பைரவ மூர்த்தம். இந்த சித்திரை மாதத்து பரணியிலே பைரவ பெருமான் குலதெய்வமாக உள்ளவர்கள் அல்லது இஷ்ட தெய்வமாக உள்ளவர்கள் அருகிலே வைரவர் ஆலயங்கள் இருந்தால் அங்கெல்லாம் சென்று பொங்கல் வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்து வடை மாலை சாத்தி பைரவ பெருமானுக்கு பூஜை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் நன்மைகளும் வாழ்வில் உயர்வுகளும் கிடைக்கக்கூடிய இந்த சித்திர பரணியிலே அம்பாள் ஆலயங்களிலும் இந்த பொங்கல் வழிபாடு செய்து கொள்வார்கள். பைரவ பெருமானுக்கு மிக முக்கியமான பூஜை வழிபாடுகள், பொங்கல், மடை பரவுதல் போன்ற சிறப்பான நிகழ்வுகள் கூடியதாகி சித்திரப்பரணியிலே நாமும் இறை வழிபாடு ஈடுபட்டு இறையருளையும் பூர்ணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.